ஹலோ ஸ்டூடெண்ட், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி கோயம்புத்தூர்ல இருந்து சரவணன் உங்களுக்காக. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேங்கிங் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எஸ்பிஐ செப்பரேட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஐபிபிஎஸ் செப்பரேட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ். ஸோ அதுக்கான கிளரிக்கல் போஸ்ட்டுக்கான போஸ்டிங் அப்ளிகேஷன் டேட் வந்திருக்கு. ஸோ நார்மலாக வந்து யங்ஸ்டர்ஸ் லெஸ் தேன் தி ஏஜ் ஆஃப் 28 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே மேக்ஸிமம் அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் இருக்கு. ரிலாக்ஸேஷன் இன் தி சென்ஸ், இன் கேஸ் நீங்க ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா +3, எஸ்சி எஸ்டியா இருந்தா +5, பிசிக்கலி டிசேபிள்டா இருந்தா +10, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி 3 லாங்குவேஜஸ்ல இந்த எக்ஸாம்ஸ் பேப்பர் இருக்கும். ஸோ தட் தோஸ் ஆர் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதர் தமிழ் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, அட் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். பேசிக்கான ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறதா, இல்லை பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணுறதா, இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறதா, இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறதா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் பேங்கிங் எக்ஸாம்ஸ் பொறுத்தளவில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். ப்ளஸ் இங்கிலீஷ், கொஞ்சம் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால், பெட்டராக இருந்ததுன்னு சொன்னாக்கா நீங்கள் ஈஸியாக இந்த பேங்கிங் எக்ஸாமில் போஸ்டிங் நல்லா வாங்க முடியும். பட் கொஷின் பேப்பர் வந்து ஏன் சார் தமிழில் கொடுக்குறாங்கன்னா, இது கிளரிக்கல் போஸ்ட் அண்ட் தமிழ்நாடு லெவல் ஆஃப் போஸ்டிங் தான். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழில் எழுத தெரியும், படிக்க தெரியும்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் வாங்க போகிறீங்க. அதுவும் வந்து 665 வேகன்சிஸ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட். இது பரவாயில்ல, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் உங்களுக்கு தேவை ஒரு சீட்ஸ் தான். ஸோ அதனால நீங்கள் எஃபெக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் போஸ்டிங் வாங்கலாம். அதே மாதிரி கொஷின்ஸும் தமிழ்லேயே இருக்கு. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் ஆப்டிடியூட் நல்லா பண்ணுவீங்க, இங்கிலீஷில் நல்லா பண்ணுவீங்க. பட் ஜிகே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் ஜிகே ஓரளவுக்கு பண்ணீங்கன்னா போதும். பட் ஆப்டி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் நல்லா பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணி ஈஸியாக வின் பண்றதுக்கான 100% சான்சஸ் இருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் 21 ஜூலை 2024. ஸோ என்ன டேட்ஸ் க்ளோஸ் ஆக போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டீங்களோ நீங்க அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷனா இருக்கு. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும் இந்த மந்த் ஆஃப் நெக்ஸ்ட் இயர், இந்த ஏப்ரல் அந்த மாதிரி. ஸோ ஹியர் ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024. அண்ட் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் ப்ரிலிம்ஸ் என்ன சிலபஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அதனுடைய மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்ல இருக்கும். அதர் தென் தட் இங்கிலீஷ் உங்களுடைய அதர் தென் தட் ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன 3 லாங்குவேஜஸ்ல இருக்கும். நீங்க பார்த்து எழுதலாம். நீங்க பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், அதே மாதிரி மேக்ஸிமம் மார்க்ஸ். பேங்க் எக்ஸாம் பொறுத்தளவு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கட் ஆஃப் இருக்கும், ஓவரால் கட் ஆஃப் இருக்கும். இப்போ 30 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதுல மினிமம் இவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓவராலா 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதுல மினிமம் இவ்வளவு எடுக்கணும். இந்த 2 கிரைட்டீரியாவை பாஸ் பண்ற போது நீங்க வந்து டெஃபினட்டா ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்க்கு மூவ் ஆகலாம். ப்ரிலிம்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ், 1 hour தான். ஸோ உங்களுக்கு ஈஸியா செக்ஷன் முடியக்கூடியது. இது ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நீங்க வந்து எழுதுறீங்க. அப்ளை பண்றதுக்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து எஸ்சி எஸ்டியா இருந்ததுன்னா ஃபீஸ் 175 அண்ட் 850 rupees ஃபார் அதர்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை நீங்க செக் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் 28 இயர்ஸ் இருக்கீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஆஸ் ஆன் டேட் அவங்க கொடுத்துருக்கிற டேட்ல உங்களுடைய டேட் செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் போட்டிருக்கோம், IBBSonline.IBBS.in. இந்த வெப்சைட் லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து இந்த நம்பர் போட்டீங்கன்னா, இந்த வேல்யூ போட்டீங்கன்னா வந்துடும். ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் பை சீக்வன்ஸ், இந்த ஆர்டர் வந்து இருக்கும், மாறி மாறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் 35 மினிட்ஸ் நீங்க இருக்குன்னு சொன்னாக்கா இது ஆர்டர் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ். இது டைம் அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம்குள்ள இந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நீங்க மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணி பண்ணலாம். சார் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். அதே மாதிரி இங்க மெயினா கொடுத்துருக்கிறது ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்சியல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கோட கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து ஆட் ஆகி வந்தது. ஸோ தெர் இஸ் அ மெயின் டிஃபரன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் யூ ஹாவ் 1 hour 60 minutes. ஸோ மோர் தென் அவர் உங்களுக்கு வந்து 2 hours பிளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல் கரியர். நீங்க வந்து ஐபிபிஎஸ்ல டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ், ஐபிபிஎஸ்ல என்னென்ன பேங்க் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது நீங்க போட்டிருக்கோம், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த மாதிரி ஐபிபிஎஸ்ல லிஸ்ட் அவுட் ஆகக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே பண்ண முடியும். இன்கேஸ் ஐபிபிஎஸ்ல குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா அதை வச்சுட்டு நீங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல ஒரு பர்டிகுலர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதுல நீங்க வந்து
வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ யங் ஏஜ்ல உள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா ஹையஸ்ட் போஸ்ட் அண்ட் ஆஃப்டர் ப்ரொபேஷன் பீரியட் யூ கேன் இப்போ ப்ரொபேஷன் பீரியடுங்கிறத விட கிளரிக்கல் இருந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகிறதுக்கான போஸ்டிங் சான்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பிஓ எழுதுறவங்களுக்கு இந்த கிளர்க் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிஓக்கு விட கொஞ்சம் ஈஸியான ஒரு எக்ஸாம்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி மேக்ஸிமம் எஃபோர்ட் பண்ணி பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணலாம். அண்ட் மீன் வைல் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. நிறைய போட்டு பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்கலாம். நெகட்டிவ் மார்க்கிங் 0.25. இன்கேஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா நோ நெகட்டிவ் மார்க்கிங், ஆன்சர் பண்ணி தவறாக போச்சுன்னு சொன்னாக்கா 0.25 நெகட்டிவ் மார்க்கிங்காக இருக்குது. ஸோ அதனால ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ், ரிப்பீட்டட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக இதில் அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணி நம்பர் ஆஃப் எக்ஸாம் ப்ராக்டிஸ் மூலிமா வித்தின் அ இயரில் நீங்கள் பண்ணுறதுக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் மீன்வைல் உங்களுக்கு ஏதாவது கோச்சிங் தேவைப்படுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய நம்பருக்குள்ள கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.